காக்கவே தாய் வீட்டை மறந்து உரை பணியிலும் எல்லைகளை காவல் காத்து உறவுகளை நினைவாய் நீ மட்டும் காவல் இருப்பதால் தாயின் மணிக்கொடி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ராணுவ வீரர். நான் ராணுவத்தில் பணியாற்றுகிறேன். என் நாட்டை மிகவும் நேசிக்கிறேன். தேசம் என் சுவாசம், தேசப்பற்றியின் உயிர். நான் மிகவும் துணிச்சலானவன் மற்றும் வலிமையானவன். எதிரிகளிடமிருந்து நமது நாட்டை பாதுகாக்கிறேன். மழையோ வெயிலோ வெப்பமோ குளிரோ தேசத்தை பாதுகாப்பதே எனது கடமை. தாய் நாட்டை காக்க என் உயிரையும் தியாகம் செய்வேன். ஜெய்ஹிந்த். படைத்தவன் கடவுள், ஆனால் காப்பவன் கடவுள் உருவத்தில் இருக்கும் மருத்துவர்கள். இதோ அழகான மருத்துவர். கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம். எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழியில் சுவைக்கிறோம். பனிமூட்டம் வந்து படிந்தென்ன சுடும் பகலவன் மறையுமா? I work in the hospital. My duty is to treat sick people. I use stethoscope to check the heartbeat of patient. I give medicine to cure illness. I am very dedicated to saving people's lives. A truly amazing doctor is hard to find and impossible to forget. I am proud to be a doctor. Thank you. தவறுகளை திருத்த தண்டனை கொடுத்து, திறமையை ஊக்குவிக்க பரிசுகள் கொடுத்து, சிந்தனையை தூண்டி சிற்பங்களை செதுக்கும் சிறந்த சிற்பிகள் தான் ஆசிரியர். பேருக்கும் பெற்றோர் நாமே. கல்வியே என்றிடும் அச்சய பாத்திரம் பெற்றோர் நாமே. வெற்றிடம் யாவையும் வெற்றிகள் ஆக்கிடும் சக்திகள் நாமே. கற்பனை யாவையும் காட்சிகள் ஆக்கிடும் சக்திகள் நாமே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆசிரியர். நான் கணித பாடத்தை கற்பிக்கிறேன். மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் பாடம் நடத்துவேன். நேர்மை, பொது அறிவு, தூய்மை போன்றவற்றையும் போதிக்கிறேன். மாணவர்களிடம் அன்பாகவும் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் இருப்பேன். மாணவர்களை போட்டிகளில் பங்கேற்க ஊக்குவிப்பேன். எனக்கு ஆசிரியர் பணி மிக பிடித்த பணி. மாணவர்களே, நல்ல கல்வி கற்கணும், அறிவு சார்ந்த கல்வி கற்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும், பிற இடத்தில் அன்பு செலுத்த தெரியணும். நன்றி, வணக்கம். குழந்தையின் பசி போக்க உணவூட்டும் அன்னை தெய்வ விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு விவசாயி. ஒவ்வொரு கைப்பிடி சோறும் உண்ணும் போது விவசாயத்தை நினைத்து பாருங்கள். ஒருபோதும் சோற்றை வீணாக்க மாட்டீர்கள். இதுவரை விளம்பரத்தில் ஈடுபடாத ஒரே தொழில் விவசாயம் மட்டுமே. ஏனென்றால் விவசாயம் தொழிலல்ல, எமது உயிர். உணவு அனைவருக்கும் தேவை, ஆனால் யாரும் விவசாயம் செய்ய ஆசைப்படவில்லை. தண்ணீர் அனைவருக்கும் தேவை, ஆனால் யாரும்
முதுகெலும்பு. அதனால் நம் அனைவரும் விவசாயத்தை காப்போம், விவசாயியை போற்றுவோம். நன்றி, வணக்கம். The farmer is a great friend of our society. He cultivates, learns and grows crops for us. Farmers are the backbone of our nation. Thank you. என் தாய் நாட்டை காப்பது எனது கடமையானாலும் என் தாய் மக்களை காக்கும் கடவுளாக விளங்குபவர் தான் விவசாயி. வாழ்க தமிழ், வளர்க விவசாயம். நீங்க எல்லாரும் என்னை உயர்வா பேசுறீங்க, ஆனா அதை விட எனக்கு பெருமையா இருக்கிறது நம் நாட்டின் விஞ்ஞானம் வளர்ச்சி தான். நினைச்சாலே பெருமையா இருக்கு. விட்டா நிலவுல கூட விவசாயம் பண்ண வச்சிருவாங்க போல. நான் இப்போ யார சொல்ல வரேன் புரியுதா? நம் நாட்டிற்கே பெருமை சேர்த்த சுனிதா வில்லியம்ஸ் தான். விண்ணோக்கி பறந்த வீராங்கனையே, விண்வெளியின் சாதனை படைத்தவளே, இந்திய வம்சாவளியின் பெருமையே, பெண்களுக்கு முன்மாதிரியே. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாது பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாது. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த எடுத்து வா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை, ஓய்வு பெற்ற ஐக்கிய அமெரிக்கா கடற்படை அதிகாரியும் நான் தான். விண்வெளியில் அதிக நேரம் பயணம் செய்த பெண் சாதனையாளர். 2024ஆம் ஆண்டில் போயிங் ஸ்டெய்னர் மூலம் நானும் விண்வெளி வீரர் புஷ் வின்மோர் இருவரும் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் பல்வேறு அறிவியல் சோதனைகள் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள சென்றிருந்தோம். பூமிக்கு திரும்பும் காலம் நெருங்கினாலும் தொழில்நுட்ப காரணங்களால் திரும்பி வருவது தாமதமானது. பின்னர் மார்ச் 18, 2025 அன்று பூமிக்கு திரும்பிய சமயத்தில் அன்று டால்பின்கள் என்னை வரவேற்று மகிழ்ந்தன. இன்று ப்ளூ டால்பின் பள்ளி என்னை விவசாயம் மூலம் கௌரவித்து மகிழ்ச்சி அடைய செய்துள்ளனர். பாரதியின் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று வரிகளிற்கு ஏற்ப என் கனவுகளை நிஜமாக்கினேன். குழந்தைகளே, நீங்களும் என்னை போலவே விடாமுயற்சியோடு செயல்படுங்கள். விரைவில் வெற்றி சிகரத்தை தொடுவீர்கள். நன்றி, வணக்கம். ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நிலை. சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆடினமே உன்னை வணங்குமே. நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள்